திருப்பத்தூரில் எலி தொல்லைக்காக மருந்து வைத்த நிலையில் அந்த மருந்தின் தாக்கத்தால் 2 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் குழந்தைகள் இறந்த செய்தியே தெரியாமல் பெற்றோர் மறுபுறம் சிகிச்சையில் உள்ளனர். இந்நிலையில் குழந்தைகளுடைய உடற்கூறாய்வில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். சதீஷ், வணக்கம். உடற்கூறாய்வில் என்ன சிக்கல், இது சம்பந்தமா என்ன தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு? குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் கிரிதரன் தனியார் வங்கியில் மேனேஜராக பணிபுரிந்து வரும் இவரது வீட்டில் எலி தொல்லை காரணமாக தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனம் மூலம் வீட்டில் அதிக அளவில் எலி மருந்து வைத்ததன் காரணமாக அதை நெடி தாங்க முடியாமல் அவரது 2 குழந்தைகள் பரிதாபமாக பலியானார்கள். மேலும் கணவன் மனைவி இருவரும் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறது. குற்றத்தூர் போலீசார் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து 2 பேரை கைது செய்துள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள உரிமையாளரை தேடி வரும் நிலையில் குழந்தைகளின் உடல் பிரேத பரிசோதனை செய்வதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக குழந்தைகள் இருவரும் இறந்து போன சம்பவம் குறித்து இதுவரை அவர்களது பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்க முடியாத சூழலை நிலவி வருகிறது. இருவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களுக்கு தற்போது இந்த செய்தியை கூற முடியாத நிலையில் அவரது உறவினர்களும் போலீஸ் தரப்பும் இருந்து வருகின்றனர். தற்போது இந்த செய்தியை கூறினால் அவர்களுக்கு மேலும் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுமோ என்ற அச்சத்தில் இதுவரை போலீசாரும் அவரது உறவினர்களும் இன்னும் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்க முடியாத நிலையில் இருந்து வரும் நிலையில் குழந்தையின் உடல் கூராய்வு செய்வதில் சிக்கல் ஏற்படும். குறிப்பாக ஒரு சம்பவத்தில் இருந்து விட்டால் அதன் பெற்றோர்களிடம் உரிய ஒப்புதல் பெற்ற பிறகே பிரேத பரிசோதனையானது செய்யப்படுவது வழக்கம். தற்போது பெற்றோர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் நிலையில் அவர்களிடம் கையெழுத்து வாங்க முடியாமல் இது தகவல் தெரிவிக்க முடியாத காரணத்தால் தற்போது இறந்து போன 2 குழந்தைகளின் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்வதில் கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் சற்று உடல்நலம் தேறி நார்மல் வார்டுக்கு மாறிய பிறகு அவர்களிடம் முறையாக தகவல் தெரிவிக்கப்பட்டு பின்னர் அவர்களிடம் கையெழுத்து பெற்று ஒப்புதல் வாங்கிய பிறகு குழந்தைகளின் பிரேத பரிசோதனை அறிக்கை செய்யப்படும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நேற்றைய தினத்திலிருந்து இறந்து போன குழந்தைகளின் உடல் குடம்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை பிரேத பரிசோதனை செய்யப்படாமல் உள்ளது. தொடர்ந்து பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்த பின்னரே இந்த பிரேத பரிசோதனையானது செய்யப்படும் எனவும் அதன் பிறகு அந்த பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட குழந்தைகளின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு இறுதி சடங்குகள் செய்யப்படும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து பெற்றோர் அனுமதிக்கப்பட்டு வரும் மருத்துவமனைக்கு சென்று அவர்கள் உடல்நலம் குறித்து போலீசார் தரப்பிலும் தீவிரமாக கேட்டறிந்து வருகின்றனர். அவர்கள் சற்று உடல்நலம் தேறிய பிறகே குழந்தைகளின் பிரேத பரிசோதனை செய்யப்படும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சதீஷ், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.